நமக்கு ஏற்படும் உணர்வுகளும் நினைவுகளும் நம்மிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு வெளியே வருவதில்லை. அவையாவும் அவை போக்கில் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப வெளிப்பட்டு வந்து விடுகின்றன. ஆனால் செயல் என்பது நம் கைவசமே உள்ளது. அதனால்தான் நம்மால் சிலரிடம் வெளிப்படையாக கோபத்தைக் காட்ட முடிகிறது. சிலரிடம் வெளிப்படையாக கோபத்தைக் காட்டாமலிக்க முடிகிறது. நம்மையறியாமல் வரும் உணர்வுகளும் சிந்தனைகளும் நம்முடைய செயல்களுக்கு காரணமாக அமைந்தாலும் கூட அவை நமது அறிவுக்கு கட்டுப்பட்டே செயலாக மாறுகின்றன. நமது அறிவின் ஒப்புதல் பெற்றே அவை செயலாக மாறுகின்றன. நம் அறிவின் அங்கீகாரத்தைப் பெறாதா நம்முடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் தாமாக மறைந்து விடுகின்றன. அவை எப்படி தாமாக ஏற்பட்டதோ அப்படி அவை தாமாக மறைந்து விடுகின்றன. இசைக்கருவியின் பட்டனை இசையை நிறுத்த வேண்டும் என விரும்பி மீண்டும் அழுத்தி விடுகிறோம். இதனால் இசையை மீண்டும் புதுப்பித்து விடுகிறோம். நாம் எதுவுமே செய்யாத நிலையில் தாமாக ஏற்பட்ட உணர்வுகள் யாவும் தாமாக மறைந்து விடுகின்றன. ஆனந்த அனுபவங்களை அடைவதுதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை எனக் கருதும் மனோபாவம் இருந்து வருகிறது. அந்த எண்ணம் இருக்கும் வரை ஆன்மீகப் பயணம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து முயன்றாலும் முடிவுக்கு வராது. உணர்வுகளும் நினைவுகளும் அனுபவங்களும் அவை தாமாக நிகழ்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் நாம் நமது தேவையற்ற பொறுப்புகளிலிருந்து நீங்கிவிடுகிறோம். தேவையற்ற சுமைகளை இறக்கி வைத்து விடுகிறோம். இருப்புணர்வு அதுவாக இருக்கிறது. அது அனுபவமாக இருக்கிறது. அனுபவங்களைக் கடந்து இருக்கிறது. அறியாமல் அறிந்து கொண்டிருக்கிறது. இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உணர்வோடு உணர்வற்றிருக்கிறது. அதுவே உண்மையின் இருப்பாக உள்ளது. அஸ்திவாரம் என்பது நாம் தங்கியிருப்பதற்காக அமைக்கப்பட்டதன்றி அதற்கும் மேலாகக் கட்டப்படும் கட்டிடமே நாம் தங்கியிருப்பதற்காக அமைக்கப்படுகிறது.